ஹே கைஸ், ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்கை வச்சு நானே அப்டேட் பண்ணிக்கிட்டு ஒரு 60 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஸ்டெப் 1 to ஸ்டெப் 3 வரலும் தான் இருக்கும். ஸோ கிளியராக உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டெப் 1. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்போ பிஸ்னஸோ இருக்காங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா, இப்போ கரெக்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்திருக்கோமா, அது எதுக்கு எடுத்திருக்கோம், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஸ்டெப் 1. இப்போ எனக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னவோ நான் எடுத்திருக்கேன். 60 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் ஃப்ரம் கரண்ட் பாடி டு மை ட்ரீம் பிசிக். இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஒய் அப்படின்னு கேட்டால், ஐ எம் நாட் லாயல் டு மை வேர்ட்ஸ். இதையே நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் நிறைய தடவை வீட்லேயும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் நான் ஒரு நல்ல ஃபிசிக் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்ன வரலும் அது வரல, கொண்டு வரல, நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ இந்த தடவை நான் கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் இதனால பெனிஃபிட் என்ன, கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னால் என்னோட கரண்ட் ட்ரீம் ஃபிசிக்கை அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் இதோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2க்கு போயிடுவோம். ப்ராப்ளம்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டார்ட் அப் வந்து இவி வெஹிக்கிள், அதுதான் அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்திருந்தாங்கன்னா, இப்போ கரண்ட்டாக இருக்க இவி வெஹிக்கிள் மார்க்கெட் எடுத்து அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அதுதான் அவங்களோட பிரச்சனைகள். நமக்கு வந்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அன்கண்ட்ரோல்ட் மைண்ட் செட், அப்புறம் மணி, நோ ப்ராப்பர் ஸ்லீப்பிங் டைமு, அப்புறம் காலேஜ் டைமிங் அண்ட் பைக் ரெஸ்டரேஷன் டைமிங். ரொம்ப முக்கியமான விஷயம் இது, பைக் ரெஸ்டரேஷன் டைமிங். இதுதான் என்னோட ப்ராப்ளம் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்யூஷன் தான். அதில் 3 சொல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ மணியை வந்து முன்னாடியே முடிச்சிடுறேன். தனியாக சொல்யூஷன் எடுத்துகிட்டு பெருசாக இழுக்க விரும்பல நான். ஸோ இப்போ மணி வந்து என்கிட்ட 3500 இருக்கு. இதை வந்து நான் நெக்ஸ்ட் 50 daysக்கான டயட் பிளான்ல ஓட்ஸ் வாங்குறதுக்கு 1000 rupees நான் மைனஸ் பண்ணிடுறேன். மீதி 2500 என்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் 50 daysக்கு 100 per dayன்னு ப்ரோட்டீனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வெறும் 2500 அதுக்கு பத்தாது. மீதி அதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் கடை வாங்கி ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுக்காக நான் 50 days கண்டென்ட் போட்டிருக்கேன், எனக்கு காசு தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தரமாட்டாங்க. நீ ஜிம்முக்கே போகாத அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் உட்கார வச்சிருவாங்க. ஸோ வீட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவோம். ப்ராப்ளம் அப்புறம் சொல்யூஷன் 1 to 3 வரைக்கும் எழுதணும். இந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இ வெஹிக்கல்ல இப்போ என்ன பிரச்சனை, அதாவது கரண்ட் மார்க்கெட்ல என்ன பிரச்சனையா இருக்கு, ஒரு சார்ஜிங் வந்து நிக்க மாட்டேங்குது, ரொம்ப சீக்கிரமா ட்ரைன் ஆயிருது, இல்லை லாங் டிஸ்டன்ஸ் போக முடியல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு அவங்க சொல்யூஷன் 3 சொல்யூஷன் கொடுத்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதுதான் அவங்களுக்கு. நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட ப்ராப்ளம் எடுத்து எழுதிடணும். அன்கண்ட்ரோல் மைண்ட் செட்டு, நோ ப்ராப்பர் ஸ்லீப்பிங் டைம், காலேஜ் பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எடிட்டிங் டைமிங் செட் ஆகல, இது 3 எழுதிட்டேன். இதுதான் எனக்கு பிரச்சனை. இப்போ அன்கண்ட்ரோல்ட் மைண்ட் செட் வந்து எதனால வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டா அப்புறம் ஓவர் ஸ்க்ரீன் டைம், இதனால மட்டும் தான் எனக்கு அன்கண்ட்ரோல்டு மைண்ட் செட் வருது. ஸோ அது எப்படி தடுக்க முடியும்னு நெக்ஸ்ட் 3 சொல்யூஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் எவ்ரி 15 to 10 minutes, 10 to 15 minutes வச்சுக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்ஸ்டால வந்து 10 to 15 minutes நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நம்மளால வைக்க முடியும். அந்த டைம் செட் பண்ணி வைக்கணும். செகண்ட் சொல்யூஷன், செட் டைம் லிமிட் ஃபார் 1 hour. இது வந்து இப்போ டிஜிட்டல் வெல்பீயிங்ல வந்து நம்ம ஃபோனில் நார்மலாக வைக்க முடியும். 1 hourக்கு மேலே ஒரு இதை யூஸ் பண்ணியிருந்தா, ஒரு ஆப்பை யூஸ் பண்ணால் அந்த ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் டே வர வரலாம் அந்த ஃப்ரீஸ்லேயே இருக்கும். தேர்ட் சொல்யூஷன் இதுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, ஸோ அதை நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. நோ ப்ராப்பர் ஸ்லீப்பிங் டைமிங். எனக்கு கரெக்டான ஸ்லீப்பிங் டைமிங் இல்லை. எப்போ நான் தூங்கணும்ட்டு எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஃபோன் யூஸ் பண்ணிட்டு எப்போ நான் ஃபோனில் சார்ஜ் முடியுதோ இல்லை நெட் டேட்டா காலியாவதோ அப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம் வந்தால் நமக்கு கரெக்டான தூங்குற டைம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கான 3 டைமிங் நான் செட் பண்ணிட்டேன். 3 டைமிங் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியும், காலைல எந்திரிச்சா இந்த டைமிங் வந்து காலேஜுக்கு கரெக்டாக இருக்குமா, அப்புறம் என்னோட ஒர்க் அவுட் அண்ட் டயட் பிளானுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு 3 டைம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து எனக்கோட காலேஜ் டைமிங் எழுதிக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஃபைனல் இயர் அப்படிங்கிறதுனால எனக்கு எப்போனாலும் கிளாஸ் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 கிளாஸ் முடிச்சோடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சால் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ எனக்கு அதில் மொத்தம் 3 டைமிங் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் டைம் எப்பயுமே ஒன்று தான். 8:50க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா 8:50 போட்டாச்சு. 8:50 to 2, அப்புறம் 8:50 to 4:30, அப்புறம் 8:50 to 12:30. இது 3 டைமிங்கில் எனக்கு எப்பயுமே ரெகுலராக இருவாங்க எனக்கு காலேஜ். இதுதான் மோஸ்ட்டாக எனக்கு இருக்கும். ஸோ இந்த டைமிங் எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து என்னோட ஒர்க் எடிட்டிங் டைமிங் வந்து எனக்கு காலேஜ் விடுற டைமிங் பொறுத்து தான் எடிட்டிங் டைம் வைக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக அது 6:30க்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா 6:30க்கு மேலே என்னோட சிஸ்டர் வந்து ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வரணும். ஸோ நான் 2 o'clock விட்டா 4:30 to 6:30, அதுவே 4:30க்கு விட்டா 5 to 6:30, அதுவே என்னை வந்து 12:30க்கு விட்டாங்கன்னா 4:30 to 6:30 அந்த டைமிங் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலரில் நான் வச்சிருக்கிறது வந்து என்னோட பைக் ரெஸ்டரேஷனுக்கான டைமிங்கு. இப்போ 2 o'clock விட்டாங்கன்னா 3 to 4 அண்ட் 1 to 8:30.
அதாவது என் சிஸ்டரை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 7 to 8:30. அதுவும் என்னோட டயட் பிளானை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் என்னோட பைக் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு இன்னும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக அது போடணும், வீடியோ அதுக்கும் போட ஆரம்பிக்கணும். 4:30 விட்டாங்கன்னா 7 to 9 வந்து என்னோட பைக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வச்சுக்க போகிறேன். அதுவே என்ன 12:30 விட்டாங்கன்னா மொத்தம் 2 பிரித்து வச்சுக்கிறேன். 1 to 4 அண்ட் 7 to 8:30 இது ரெண்டுலையும் பைக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் பர் டேக்கு ஒரு 2 hours ஆச்சும் நான் பைக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ சொல்யூஷன் எடுக்க போகிறேன். இப்போ ஃபைனல் சொல்யூஷன் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்க. இப்போ அன்கண்ட்ரோல்ட் மைண்ட் செட்டுக்கு நான் சொல்யூஷன் 1 எடுத்திருக்கேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஃபார் எவ்ரி 10 to 15 minutes. ஸோ அதை பார்த்தும் நான் திருந்தலை அப்படின்னா சொல்யூஷன் 2க்கு போகணும். அதுதான் செட் டைம் லிமிட் ஃபார் 1 hour. இப்போ 1 hourக்கு மேலே நான் யூஸ் பண்ணால் தானாகவே ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் என்னால் யூஸ் பண்ணவே முடியும். அதே மாதிரி நான் செட்டிங்ஸ் மாற்றி வைக்கணும். இதுதான் என்னோட ஒரே ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட், நோ ப்ராப்பர் ஸ்லீப்பிங் டைமிங். இதில் வந்து எனக்கு 8:30 to 4:30, அதாவது 8:30 நான் தூங்க போயிட்டேன்னா 4:30 எந்திரிச்ச அப்புறம் நான் 45 minutes எப்பயுமே நான் எடுத்துப்பேன் ஜிம்முக்கு போகிறதுக்கு. ஸோ அதையும் நான் கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போன அப்புறம் 1.5 hour அங்கே ஒர்க் அவுட் போடுவேன். 1.5 மணி நேரம் அங்கே ஒர்க் அவுட் போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் எனக்கான டயட் பிளானை ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி தான் எனக்கான ஃபைனல் சொல்யூஷன் எடுக்கணும். நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 8:30 நான் போய் எங்கள் வீட்டில் தூங்குறது வாய்ப்பே இல்லை. எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு மோஸ்ட்டாக நடக்கும். எங்கள் வீட்டில் வந்து டிவி போட்டு சவுண்டு ஃபுல்லாக வச்சிருவாங்க. சவுண்டு கம்மியாகிச்சுனாலும் வைக்கவே மாட்டாங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. எனக்கு தூக்கமே வராது. நான் சொல்யூஷன் 2க்கு போனால் 9:30 to 5:30. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கு ஓரளவுக்கு கம்மியாயிரும். சவுண்டு கம்மியாக வச்சிருவாங்க அவங்களே தானா. அதுக்கப்புறம் 5:30க்கு நான் எந்திரிச்சேன்னா 45 minutes நான் ரெடி ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 6:15 ரெடி ஆகி நான் ஜிம்முக்கு போயிடுவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா 6:15 to 6:30 வச்சுக்கோமே. 6:30 வச்சுக்கிட்டாலுமே நான் 1.5 hour ஒர்க் அவுட் போடுறேன் அப்படின்னா 8க்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். 8 o'clock வந்துட்டு என்னோட டயட்டுக்கான ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு நான் கிளம்பிட்டுனா கூட 9 o'clock நான் கண்டிப்பாக காலேஜ் உள்ள போயிடுவேன். ஸோ இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. சொல்யூஷன் 3க்கு வருவோம். இதில் வந்து 10 to 6 போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு எனக்கு செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்யூஷன் 2லயே 5:30 to 5:30க்கு எந்திரிச்சு நான் ரெடியாகி எல்லாம் டயட் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சுட்டு நான் காலேஜ் போகிறப்போவே கரெக்டாக 9 மணி ஆயிடுது. ஆனால் 9 மணிக்கு நான் கரெக்டாக காலேஜில் இருக்கணும். அதுவே கொஞ்சம் வேகமாக ரெடியாகி போகிற மாதிரி இருக்குது. சொல்யூஷன் 3ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ அது எனக்கு செட் ஆகாது. ஸோ நான் சொல்யூஷன் 2 எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் எப்படி நான் டைமிங் எடுத்துக்கிறேன்னா இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இதில் நான் இதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனா பேஸ்ட் ஆன் காலேஜ். இது வந்து எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. எதனாலனா எனக்கு காலேஜ் விட்ற டைமிங்கை பொறுத்து தான் 3மே டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ இது 3யுமே நான் சொல்யூஷனாக எனக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ காலேஜ் எந்த டைமுக்கு விட்றாங்களோ அந்த டைமுக்கு தான் என்னால் எடிட் பண்ண முடியும். அப்புறம் பைக் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியும். ஸோ அந்த டைமிங் நான் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒர்க் அவுட் அண்ட் டயட் பிளான் எடுக்கிறது தான் டயட் பிளான் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் எடுக்கிறது தான் நம்மளோட டாஸ்க்கு. அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ChatGPT கேட்டு அதையும் எடுத்துட்டேன். எனக்கான ஒர்க் அவுட் அண்ட் டயட் பிளானையும் எடுத்தாச்சு. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கிளியராக கொஞ்சம் நிறைய விஷயம் சொன்னாதான் அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி தெளிவான ஒர்க் அவுட் அது கொடுக்கும். நம்ம போய் சும்மா சிம்பிளாக ஒர்க் அவுட் வேணும் டயட் வேணும்னு சொன்னால் அது கரெக்டான ஒர்க் அவுட் டயட் பிளான் நமக்கு தராது. ஸோ நமக்கு என்னென்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை ஏதாச்சும் எல்லாமே தெளிவாக சொன்னால் மட்டும் தான் நமக்கான கரெக்டான ஒர்க் அவுட் அண்ட் டயட் பிளான் அதால் தர முடியும். ஸோ அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துட்டேன். அதை வச்சு தான் அப்கமிங் டேஸில் வந்து அதை வச்சு மட்டும் தான் அந்த டயட் பிளான் ஒர்க் அவுட் பிளானை வச்சு தான் நான் என்னோட கோலை அச்சீவ் பண்ண போகிறேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 47 days தான் இருக்குது. பார்ப்போம் என்னால் என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியுமே முடியாதுன்னு. உங்களுக்கும் ஆர்வமாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.